Daily. Taste the Daily. அம்மா, எனக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு ஏன் பிரியா கிட்ட சொன்னீங்க? என்ன இருந்தாலும் அஞ்சலி உன் மாமா பொண்ணு. அவளை மறுபடியும் கார்த்திகோட சேர்த்து வைக்க போறோங்கிற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ. அந்த சந்தோஷத்துல நீ ஒன்ன மீறி ஏதாவது சொதப்பிடுவ. அதான் சொல்லவே இல்ல. ஓஹோ, அப்போ நான் சொதப்பிடுவேனா? இப்ப சொல்லிட்டேன்ல. இருங்க, நான் இப்பவே பிரியாக்கு போன் பண்ணி ஏன் இப்படி நடிச்சேன்னு கலாய்க்க போறேன். பாத்தியா, இதுக்காகத்தான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்றதே கிடையாது. உனக்கு உண்மை தெரியுங்கிறது பிரியாக்கு தெரிய வேணாம், சரியா? அப்புறம் கார்த்திகோட இப்ப இயல்பா வர்ற நடிப்பு அப்புறம் வராம போயிடும். கொஞ்சம் சங்கடப்படுவா. பிரியா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாதான் கார்த்திக் முழுசா அவ பக்கம் சாய்வான். அத பார்த்தாதான் அஞ்சலிக்கு ஒரு பொசசிவ்னஸ் வரும். அது கெட்ட கூடாதுன்னு தான் நான் சொல்றேன், புரியுதா? கரெக்ட் கௌதம், நான் எதுவுமே தெரியாத மாதிரியே இருந்துக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு டவுட். என்ன? கார்த்திக் இப்ப நடக்கிறதெல்லாம் டிராமான்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவன் உடைஞ்சு போயிட மாட்டானா? கரெக்ட். அதையும் நம்ம தான் சமாளிக்கணும். இப்போதைக்கு அஞ்சலியோட பிரிவால குடிக்க அடிமையான கார்த்திக அந்த பழக்கத்துல இருந்து நம்ம மீட் ஆகணும். அதுக்கு இதை தவிர வேற வழி எனக்கு தெரியல. அதே மாதிரி கார்த்திக்கும் ஜானுவுக்கும் நாம போடுற டிராமா தெரியவே கூடாது. நம்ம டிராமா சக்சஸ் ஆகணும்னு சில சீக்ரெட்ஸ் இருந்தாதான் அது சாத்தியமாகும். சோ அவசரப்பட்டு வளரிடாத. சரிங்க. இந்த அப்பாவி இலக்கியாவை ஈஸியா ஏமாத்தி முட்டாளாக்கிட்டீங்க. நானும் உங்க டிராமா தெரியாம மாங்க மகனு காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்க அலைஞ்சிட்டு இருந்தேன். உங்களுக்கெல்லாம் 2 கொடுத்தாதான் அடங்குவீங்க. 2 தான் கொடுப்பியா? எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாதா? ஹலோ, நான் அடிய சொன்னேன். நீ எது கொடுத்தாலும் எனக்கு ஹாப்பி தான். குடுக்கறியா? இந்தா. அம்மா, உன் மாமா பொண்ணு வாழ்க்கை கெட்ட கூடாதுன்னு நினைச்சேன். உனக்காக கஷ்டப்பட்டு ஒரு மெகா பிளான் போட்டிருக்கேன். எனக்கு எதுவும் கிஃப்ட் கிடையாதா? நீங்க என்ன கிஃப்ட் கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். விடுங்க முதல்ல. உன்னை விட மாட்டேன். விடுங்க கௌதம், இது நைட் இல்ல பகல். நீங்க ரொம்ப தான் சூடா இருக்கீங்க. நான் போய் ஜூஸ் போடுறேன். இப்போதைக்கு கிஃப்டா நினைச்சு குடிச்சுக்கோங்க. என்ன விடுங்க. என்ன ஜானு, பொண்ணு எப்படி இருப்பாளோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிச்சிருக்காவா? அவதான் என் மருமகன்னு நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன்பா. அந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணு, பெரியவங்களுக்கு எவ்வளவு மரியாதை தரா, எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு இந்த அஞ்சலி கால் தூசி கூட பெற மாட்டா. இப்ப எதுக்கு ஜானு அந்த ராட்சசியை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க? சும்மா இரு நீ வேற. சரி அத்தை. என்ன அம்மாவும் பிள்ளையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, எல்லாம் நீ ஏற்பாடு பண்ண அந்த பிரியாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆமா. அம்மா, கார்த்திக் எங்க? கார்த்திக், அப்புறம் ஜானு எப்படி இருக்க? டேய், என்னடா புதுசா ஜானுன்னு கூப்பிடுற? அம்மான் தானே கூப்பிடுவ? ஓ சாரிமா, அண்ணன் கூப்பிடுவார்ல, அதே ஞாபகத்துல நானும் கூப்பிட்டேன். கூப்பிடுவ. அந்த உரிமையை நான் கௌதம்க்கு மட்டும்தான் கொடுத்திருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. உன் போக்கே சரியில்லை. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஐ அம் ஆல்வேஸ் a decent fellow, you know. திடீர்னு இங்கிலீஷ்ல பொளந்து கட்டுற, என்ன விஷயம்? நதிங் ப்ரோ, சும்மாதான். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உன் கால் தரையிலே படல. கார்ல வரும்போது ஒரே ரொமான்டிக் சாங்கா கேட்டுட்டு வந்தேன். இங்க வந்தும் பாட்டு அப்படியே கண்டினியூ ஆகுது. நடக்கட்டும். சரி, இந்தா ஜூஸ் எடுத்துக்கோ. ஏன் இலக்கியா, கோயில்ல ஒரு பொண்ணை பார்த்தோமே, பேர் என்ன? பிரியா. பிரியாவா? ஆஹா,
எவ்வளவு நல்ல பொண்ணு இல்ல? எவ்வளவு நல்ல மரியாதை, எவ்வளவு பொறுப்பா இருக்கா. இந்த வயசுல பக்தி, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. ஆமா அத்த, பவுன் விக்கிற விலைக்கு ஒரு குண்டு மணி தங்கம் கீழே கிடந்தாலே யாராவது எடுத்து வச்சுக்குவாங்க. ஆனா அந்த பிரியா கீழே இருந்து தங்க செயின் எடுத்து சொந்தமானவங்களுக்கு பொறுப்பா கொடுத்தா பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். அதெல்லாம் விடுங்க. கார்த்திக்கு ஒரு ஆபத்துன்னதும் தான் கையில காயம் படுறத பத்தி கூட கவலைப்படாம ஓடி வந்து காப்பாத்துனா பாரு. அடேங்க அப்பா. ஆனா ஒண்ணு கவனிச்சீங்களா? கார்த்திக் நம்ம வீட்டு புள்ள, அதனால நம்ம எல்லாரும் பதட்டப்படுறோம். ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன வந்துச்சு? எப்படி ஓடி போய் காப்பாத்துனா? அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஒரு குணம் இருக்கு பாத்தியா? அது 1000த்துல ஒருத்தருக்கு தான் வருமா. நல்ல பொண்ணுமா. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.